அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். தற்பொழுது அந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தொடர்ந்து நோயாளிகள் என்ன சொல்றாங்க? நிலவரத்தையும் பதிவு செய்யுங்க. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வந்துட்டு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு முதல் தற்போது வரை பலத்த மழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு 11 மணி அளவில் பெய்ய துவங்கிய மழையானது தற்போது வரையில் பெய்து வருகிறது. குறிப்பாக காலை நிலவரப்படி பார்த்திங்கன்னா சிதம்பரம் அண்ணாமலை பகுதியில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழையானது பதிவாகி உள்ளது. குறிப்பாக நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கனாக்க கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்திங்கனாக்கா இந்த மருத்துவ வளாகம் முழுவதுமே இந்த மழை நீரை உட்புகுந்து கடும் சிரமத்திற்கு இங்கு வரும் பொதுமக்கள் உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக கீழ்த்தளத்தில் உள்ள இந்த நோயாளிகள் பொதுமக்களை வந்துட்டு இப்போ மேல் தளத்திற்கு மாற்றப்படுவதாக மருத்துவ நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து இந்த பகுதியில் மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ எவ்வளோ நேரமாக மழை பெய்யுது? இப்போ தண்ணி எப்படி வந்தது? ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் சார்பில் என்ன சொல்கிறாங்க? நேற்று ராத்திரிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் சார்பில் இது வரைக்கும் என்னன்னு தெரியல. ஆனால் பாருங்கள், தண்ணி அது வரை நிற்கிது. மேலே இருந்துட்டு ஒரு கை முடியாதவங்க கால் முடியாதவங்கள கொண்டு வரணும்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. இது ஏதோ நான் இருக்கிற தண்ணியை வெளியேற்றினாலே போதுங்க. எப்படி இந்த அளவுக்கு தண்ணி உள்ளே நிற்கிது. அது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்கணும். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது இந்த பகுதியில்? இப்போ இதில் நடந்து இப்போ எங்கள் அண்ணனுக்கு இப்போது கால் முடியல. அங்கேருந்து எட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப முடியல. அப்புறம் அப்படி சுற்றி எட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம்லேருந்து இங்கே ஏதாவது கீழே உள்ளவங்களாம் மேலே மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறதா சொல்லியிருக்காங்க. செஞ்சுட்டு இருக்காங்களா என்னன்னு சரியாக தெரியலிங்க. அதான் இப்போ பார்த்தோம்னாக்க இந்த பகுதியில் வந்துட்டு இந்த நேற்றுலேருந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இந்த பகுதியில் வந்து இந்த மழை நீரானது தேங்கி நிற்கிறது. இதனால் வந்து இந்த பகுதியில் உள்ள அந்த சிகிச்சை பெறும் நபர்கள் வந்துட்டு மற்ற வார்டுகளுக்கோ இல்லை அவசர சிகிச்சை கொண்டு போகிறதுக்கோ அல்லது இல்லை இந்த ஸ்கேன் போன்ற அந்த மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு போகிறதுக்கோ முடியாத சூழ்நிலை இருக்கிறதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மேலே இங்கே இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். அப்போ மழை பெய்யுது, தண்ணி எப்போ நின்றுது? இதை தண்ணியை வெளியேற்றுறாங்களா? ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்க? அதிகாலையிலேருந்து தண்ணி நிற்கிது. இதை வந்து அதிகமாக காலையிலேருந்து ஒன்றும் எடுக்கிறதா தெரியல. பார்த்தீங்கன்னா இதில் தான் நடந்து போகிறோம். டிஃபன் வாங்க, டீ வாங்க, அனைத்துக்குமே தண்ணி வாங்குறது வந்து நாங்கள் இதில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தண்ணி எடுக்கிற மாரி தெரியல. காலையிலேருந்து அதிகாலையிலேருந்து நான் வந்து என் ஒய்ஃபு வந்து பிரசவம் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். 3வது மாடி ஏற்ற சொல்கிறாங்க. இங்கேருந்து வந்து எங்களுக்கு துணிமணி மேலே தூக்கிட்டு போவோம். எங்களுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ துணிலாம் கொண்டு மேலே வச்சுட்டு வந்தேன். இதோட 4வது நடந்து வரேன். இதனால் இன்னும் ஒன்றும் ஸ்டெப் எடுக்கிற மாரி எதுவுமே தெரியல. எங்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு தோணுது. அது கலந்தான் வருது. அந்தாண்ட அவுட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்தாண்ட இந்த தண்ணி வருது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு தான் நோய் வர மாரி இருக்குது. ஏன்னா இந்த மழையில் நனைஞ்சிட்டு வெளில போகிறோம், அங்கேருந்து உள்ளே வரோம். ஏன்னா வந்து தண்ணி இந்த வடியாமல் எங்களுக்கு சிரமமாக இருக்குது. அப்போ பார்த்தோம்னாக்கா இந்த பகுதியில் வந்துட்டு இந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அதிக மழையின் காரணமாக மழை நீரானது புகுந்துருக்குது. மேலும் இந்த பகுதியில் வந்து இந்த சாக்கடை கழிவுநீரும் இந்த மருத்துவ வளாகத்தில் மழைநீருடன் கலந்து நிற்பதால் அவர்களுக்கும் இந்த நோய் தொற்று என்பது ஏற்படும் என்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த பகுதியில் இந்த மருத்துவமனையில் பார்த்திங்கனாக்கா ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்துட்டு சிகிச்சை பெற்று வராங்க. உள்நோயாளிகளாகவும் வெளி நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த தொடர் மழையின் காரணமாக தற்போது இந்த அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள இந்த அவல நிலையை பார்க்க முடிகிறது. எனவே மருத்துவக் கல்லூரி நிர்வாகமும் இந்த பேரூராட்சி மன்ற நிர்வாகத்தின் சார்பில் இங்கு உள்ள தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பகுதியை முன் வச்சிருக்காங்க. கள தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.